Hello everyone, welcome to Advanced Google Ads Tutorials. இந்த வீடியோவில் நம்ம Google Adsல இருக்கிற campaign types என்னென்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ Google Ads பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் campaign types வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு பிஸ்னஸ்க்கு தாந்த ரைட் கேம்பெயினை சூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால அந்த பிஸ்னஸ்க்கான மார்க்கெட்டிங் கோலை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம Google Adsல இருக்கிற கேம்பெயின் அப்ஜெக்டிவ்ஸ், அதுக்கப்புறம் கேம்பெயின் டைப்ஸ், அதுக்கப்புறம் கேம்பெயினோட சப் டைப்ஸ், அப்புறம் கேம்பெயின்கான கோல்ஸ். ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ கேம்பெயின் அப்ஜெக்டிவ்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ Google Adsஸை பொறுத்த வரைக்கும் 8 கேம்பெயின் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ். ஸோ இதில் நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் இருக்கிற ப்ராடக்ட்டை வைடான ஆடியன்ஸ் கிட்ட ரீச் பண்ண முடியும். ஏன்னா இங்கே உங்களால் சர்ச் கேம்பெயின் ரன் பண்ண முடியும், அப்புறம் சேல்ஸ் கேம்பெயின், அப்புறம் ஃபோன் கால் ஆட்ஸ், இந்த மாதிரி நிறைய சப் கேட்டகரியில் உங்களால் கேம்பெயின்ஸை ரன் பண்ண முடியும். ஸோ இந்த கேம்பெயினை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய ப்ராடக்ட்டை வைடான ஆடியன்ஸ் கிட்ட ரீச் பண்ண முடியும். அடுத்து லீட்ஸ். ஸோ இந்த டைப் ஆஃப் கேம்பெயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி வெப்சைட் ஓனர்ஸ் வந்து ரன் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட் சர்வீஸோ இல்லைனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸோ இல்லைனா ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், இந்த மாதிரியான சர்வீஸ் தர்றவங்க கூகுளோட சர்ச்லேயே லீட் ஃபார்மை கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வெப்சைட் டிராஃபிக்காக ஆட் ரன் பண்ணி அவங்களோட வெப்சைட்ல இருந்து லீட் ஜென் பண்ணுவாங்க. அந்த கன்வர்ஷனை Google Adsல நீங்கள் ட்ராக்கும் பண்ண முடியும். அடுத்து வெப்சைட் டிராஃபிக். ஸோ இந்த டைப் ஆஃப் ஆட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட்டுக்கு நிறைய விசிட்டர்ஸை கொண்டு வரணும், அதுவும் உங்களோட பிசினஸ்க்கு ரிலேட்டடான ஆடியன்ஸாக இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த வெப்சைட் டிராஃபிக் ஆடை வந்து ரன் பண்ணலாம். இந்த டைப் ஆஃப் கேம்பெயின் தான் Google Adsல அதிகமாக ரன் பண்ணுற கேம்பெயின் டைப். அடுத்து ப்ராடக்ட் அண்ட் பிராண்ட் கன்சிடரேஷன். ஸோ இந்த கேம்பெயின் டைப் பார்த்தீங்க அப்படின்னா பியூரா யூடியூப்காக மேக் பண்ண கேம்பெயின் டைப். இதில் நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் பற்றின ஷார்ட் வீடியோவை நீங்கள் மேக் பண்ணலாம். அதை ஸ்கிப்பபிளாக இல்லைனா நான் ஸ்கிப்பபிள் ஆடாக ரன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு விஷுவலாக உங்களுடைய ப்ராடக்ட்டை பற்றியோ இல்லைனா சர்வீஸை பற்றியோ எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோவை ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ இந்த கேம்பெயின் டைப்பை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பிராண்ட் அவேர்னஸ் அண்ட் ரீச். ஸோ ஆல்மோஸ்ட் வெப்சைட் டிராஃபிக்கும் இந்த பிராண்ட் அவேர்னஸ் அண்ட் ரீச்சும் ஒரே மாதிரியான மார்க்கெட்டிங் கோலை தான் வச்சிருக்கு. இந்த கேம்பெயின் டைப் மூலிமா உங்களுடைய பிராண்ட்கான அவேர்னஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த டைப் ஆஃப் கேம்பெயின்ஸ் வந்து அதர் கேம்பெயின்ஸை கம்பேர் பண்ணும்போது காஸ்ட் எஃபிஷியன்ட்டாகவும் அதே மாதிரி நிறைய ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகும். அடுத்து ஆப் ப்ரொமோஷன்ஸ். ஸோ இந்த டைப் ஆஃப் கேம்பெயினில் நீங்கள் உங்களுடைய ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனுக்கோ இல்லைனா iOS அப்ளிகேஷன்ஸ்க்கான இன்ஸ்டாலேஷனை நீங்கள் அதிகப்படுத்த முடியும். அடுத்து லோக்கல் ஸ்டோர் விசிட். ஸோ இந்த கேம்பெயின் டைப் பார்த்தீங்க அப்படின்னா பியூராக லோக்கல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காக தான். லைக் ரெஸ்டாரண்ட், அப்புறம் டீலர்ஷிப், காலேஜஸ். ஸோ இந்த மாதிரியான லொகேஷன் பேஸ்ட் சர்வீஸை இந்த லோக்கல் ஸ்டோர் விசிட் கேம்பெயின் மூலிமா நீங்கள் ரன் பண்ண முடியும். இதுக்கு Google Adsஓட உங்களுடைய Google My ப்ரொஃபைலை நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கணும். ஸோ அது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்க போகிறோம். அடுத்து கிரியேட் அ கேம்பெயின் வித்தவுட் அ கோல் கைட்லைன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த எல்லா கேம்பெயினுமே ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் கண்டிஷன்ஸை கூகுளே மேக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் வெப்சைட் டிராஃபிக் எடுத்தீங்க அப்படின்னா அந்த கேம்பெயின்கான கோல் நிறைய ஆடியன்ஸை உங்களுடைய வெப்சைட்டுக்கு கொண்டு வருதான். அதில் ஆல்ரெடி ப்ரீ டிஃபைனாக என்ன இருக்கோ அதுதான் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஆனால் வித்தவுட் கைட்லைன்ஸ் கேம்பெயின் டைப்பை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் நம்ம முன்னாடி சொன்ன எல்லா கேம்பெயின் டைப்பும் நீங்கள் ரன் பண்ண முடியும். அடிஷ்னலாக உங்களால் உங்களுக்கு தேவையான கஸ்டமைசேஷனை ஒரு சிலது எல்லாமே இங்கே பண்ணலாம். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக கேம்பெயின் கிரியேட் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த 8 தான் Google Adsல இருக்கிற கேம்பெயின் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இது கண்டிப்பாக உங்களுடைய இன்டர்வியூ கொஸ்டின்லையும் இருக்கும். ஸோ அதனால் இதை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்காங்க. அடுத்து கேம்பெயின் டைப்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ Google Adsஸை பொறுத்த வரைக்கும் 8 கேம்பெயின் டைப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் கேம்பெயின். ஸோ இந்த டைப் ஆஃப் கேம்பெயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கூகுளோட சர்ச் ரிசல்ட்ஸில் அப்பியர் ஆகும். ஸோ நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் காட்டியிருந்தேன். கூகுள் சர்ச் ரிசல்ட்ஸில் வர்ற டாப் 4 பார்த்தீங்க அப்படின்னா ஆடாக தான் இருக்கும். அதே மாதிரி பாட்டமில் இருக்கிற 2 ரிசல்ட்ஸ் ஆடாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்பியர் ஆகிற எல்லா கேம்பெயின் டைப்புமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்ச் ஆட்ஸ் தான். அடுத்து பர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் கேம்பெயின். ஸோ இந்த டைப் ஆஃப் கேம்பெயின்ஸில் நீங்கள் சர்ச் கேம்பெயின் ப்ளஸ் ஆப் இன்ஸ்டாலேஷன், அப்புறம் டிஸ்பிளே நெட்வொர்க் ஆட்ஸ், அதுக்கப்புறம் வீடியோ ஆட்ஸ், இது எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு கேம்பெயினாக நீங்கள் ரன் பண்ண முடியும். ஸோ ஒரே ஒரு ஆட் காப்பியில் நீங்கள் யூடியூப், அப்புறம் டிஸ்பிளே நெட்வொர்க் ஆட்ஸ், அதுக்கப்புறம் சர்ச் ஆட்ஸ், இது எல்லாமே நீங்கள் ரன் பண்ண முடியும். இந்த கேம்பெயினை மேக் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அடுத்து டிஸ்பிளே கேம்பெயின்ஸ். ஸோ இந்த கேம்பெயினில் நீங்கள் விஷுவலாக உங்களுடைய ப்ராடக்ட்டை பற்றியோ சர்வீஸை பற்றியோ நீங்கள் கேம்பெயினை ரன் பண்ண முடியும். இது கூகுளோட பார்ட்னர் நெட்வொர்க்கில் இருக்கிற வெப்சைட்ஸில் உங்களோட ஆட் எல்லாமே அப்பியர் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு நியூஸ் வெப்சைட் போனீங்க அப்படின்னா அங்கே சைடில் அப்பியர் ஆகிற எல்லா ஆடுமே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே ஆட்ஸ் தான். அடுத்து ஷாப்பிங் ஆட்ஸ். ஸோ இந்த கேம்பெயினை ரன் பண்ண உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் வெப்சைட் இருக்கணும், அதாவது இ-காமர்ஸ் வெப்சைட் இருக்கணும். ஸோ அங்கே இருக்கிற ப்ராடக்ட்டை நீங்கள் கூகுளோட மெர்ச்சன்ட் சென்டரோட நீங்கள் லிங்க் பண்ணும்போது இந்த டைப் ஆஃப் கேம்பெயின்ஸை நீங்கள் ரன் பண்ண முடியும். அடுத்து வீடியோ கேம்பெயின்.
ஸோ இந்த டைப் ஆஃப் கேம்பெயின் பார்த்தீங்க அப்படின்னா பியூராக யூடியூப்காக மேக் பண்ணது. ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் சர்வீஸை நீங்கள் விஷுவலாக யூடியூப்ல ஸ்கிப்பபிளாவோ இல்லைனா நான் ஸ்கிப்பபிளாவோ இல்லைனா ஒரு பம்பர் ஆடாவோ ரன் பண்ண உங்களுடைய பிஸ்னஸ்க்கான லீட்ஸ் ஜென்ரேட் ஆகும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இந்த கேம்பெயின் டைப்பை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அடுத்து ஆப். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த கேம்பெயின் டைப் பியூராக உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ப்ளஸ் iOS அப்ளிகேஷன்ஸ்க்கான இன்ஸ்டாலேஷன், அதுக்கப்புறம் உங்களுடைய எக்ஸிஸ்டிங் யூசர்ஸ்க்கான என்கேஜ்மெண்ட்டை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண இந்த கேம்பெயின் டைப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்மார்ட் கேம்பெயின். ஸோ இந்த டைப் ஆஃப் கேம்பெயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு காம்ப்ளெக்ஸுமே இருக்காது. ஸோ உங்களோட பிஸ்னஸ் டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுத்தாவே உங்களுக்கான கேம்பெயினை கூகுளே மேக் பண்ணிடுவாங்க. ஒரு சில கிளிக்ஸ்லேயே நீங்கள் இந்த கேம்பெயின் டைப்ஸை நீங்கள் ரன் பண்ண முடியும். ஸோ இதில் பிட்டிங் எல்லாமே ஆட்டோமேட்டடாக இருக்கும். அடுத்து டிஸ்கவரி ஆட்ஸ். ஸோ இந்த ஆட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே நெட்வொர்க் ஆட்ஸாகவும் ரன் ஆகும். அதே மாதிரி யூடியூப், ஜிமெயில், அதுக்கப்புறம் பார்ட்னர் நெட்வொர்க்ஸில் இருக்கிற வெப்சைட்லையும் உங்களோட ஆட் வந்து அப்பியர் ஆகும். ஸோ ஜிமெயில் அப்பியர் ஆகிற ப்ரொமோஷன்ஸ் இமெயிலாக கூட உங்களுடைய கேம்பெயின் டைப்பை நீங்கள் ரன் பண்ண முடியும். ஸோ இப்போ கூகுள் ஆட்ஸில் இருக்கிற கேம்பெயின் டைப்ஸ் என்னென்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து கேம்பெயின் சப் டைப்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்ஜெக்டிவ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கேம்பெயினை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ கேம்பெயினை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான சப் கேம்பெயின் டைப்ஸை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ கூகுள் ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் 5 கேம்பெயின் சப் டைப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கெட் வியூஸ். ஸோ இந்த சப் டைப் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ கேம்பெயின் நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் உங்களுடைய ஆடை ஸ்கிப்பபிள் இன்ஸ்டிம் ஆட்ஸ் அப்புறம் இன்ஃபீட் வீடியோ ஆட்ஸை நீங்கள் ரன் பண்ண முடியும். அடுத்து ஆட் சீக்வன்ஸ். இந்த ஆட் சீக்வன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்கிப்பபிள் அப்புறம் நான் ஸ்கிப்பபிள் ஆடை ரன் பண்ண முடியும். ஈவன் இதில் நீங்கள் பம்பர் ஆட்ஸை கூட ரன் பண்ண முடியும். அதாவது ஒரு பேனரை கூட நீங்கள் யூடியூப்ல டிஸ்பிளே பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராடக்ட் அண்ட் பிராண்ட் கன்சிடரேஷன் இல்லைனா வீடியோ ஆடை ரன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த சப் டைப்பை நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து ஆப் இன்ஸ்டால்ஸ். ஸோ இது பியூராக உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ்க்கான இன்ஸ்டாலேஷனை அதிகப்படுத்துறதுக்கான கேம்பெயின் டைப். அடுத்து ஆப் என்கேஜ்மெண்ட். ஸோ இந்த டைப் ஆஃப் கேம்பெயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் யூசருக்கு நீங்கள் திரும்ப உங்களுடைய ஆடை வந்து காட்ட முடியும். இது மூலிமா உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ்க்கான ரீஇன்ஸ்டால் உங்களுடைய கஸ்டமர் கிட்ட இருந்து கிடைக்கும். அடுத்து ஆப் ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் வந்து லான்ச் பண்ண போறீங்க அப்படின்னா அப்போ அந்த அப்ளிகேஷன்ஸ்க்கான ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் ஒரு ஆடாக ரன் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கேம்பெயினோட சப் டைப்ஸ். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பிபிசி எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷன்ஸ்க்கு இன்டர்வியூக்கு போறீங்க அப்படின்னா அப்போ 3 கொஸ்டின் உங்ககிட்ட கண்டிப்பாக கேட்பாங்க. ஒன்று கேம்பெயினோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன, அதுக்கப்புறம் கேம்பெயின் டைப்ஸ் என்னென்ன, அதுக்கப்புறம் கேம்பெயினோட சப் டைப்ஸ் அப்படின்னா என்ன, அடிஷ்னலாக கேம்பெயின்ஸ்க்கான கோல் என்னென்ன இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்காங்க. சரி வாங்க இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் லைவா கூகுள் ஆட் அக்கௌண்ட்ல நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு என்னோட கூகுள் ஆட் அக்கௌண்ட்ல நான் லாகின் பண்ணியிருக்கேன். இப்போ நியூ கேம்பெயின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி சூஸ் யுவர் அப்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லிட்டு 8 டைப் வந்துங்க ஷோ பண்ணுவாங்க. ஸோ சேல்ஸ், லீட்ஸ், வெப்சைட் டிராஃபிக், ப்ராடக்ட் அண்ட் பிராண்ட் கன்சிடரேஷன், அப்புறம் பிராண்ட் அவேர்னஸ், ஆப் ப்ரொமோஷன்ஸ், லோக்கல் ஸ்டோர் விசிட், அப்புறம் கிரியேட் அ கேம்பெயின் வித்தவுட் அ கோல். ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க சேல்ஸ் அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்போ அதுக்கான கேம்பெயின் டைப்ஸ் எல்லாமே இங்கே ஷோ பண்ணுவாங்க. ஸோ சர்ச், பர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ், அப்புறம் டிஸ்பிளே, ஷாப்பிங், வீடியோ, டிஸ்கவரி, இந்த கேம்பெயின் டைப்ஸை மட்டும்தான் நீங்கள் சேல்ஸை சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கேம்பெயின் டைப் சர்ச்சை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அப்போ அந்த கேம்பெயின்ஸ்க்கான கோல்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வெப்சைட் விசிட், ஃபோன் கால், அப்புறம் ஸ்டோர் விசிட், அப்புறம் ஆப் டவுன்லோட்ஸ். ஸோ இது எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு சேல்ஸில் உங்களுடைய வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணணுமா, இல்லைனா உங்களுடைய ஃபோனுக்கு சேல்ஸ் கால் வரணுமா, இல்லைனா உங்களுடைய லோக்கல் ஸ்டோருக்கு உங்களுடைய யூசரை கொண்டு வரணுமா, இல்லைனா உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ்க்கான இன்ஸ்டாலேஷனை அதிகப்படுத்தணுமா அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ கேம்பெயின் கோல்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே 5 கேம்பெயின் கோல்ஸ் இருக்கு. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி 4 சொல்லியிருந்தேன். அடுத்ததா லீட் ஃபார்ம் சப்மிஷன் அப்படின்ற ஒரு கேம்பெயின் கோலும் இருக்கு. ஸோ ஒரு கேம்பெயின் நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கான கோல் என்ன அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணணும். இதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய பிஸ்னஸ்க்கான லீட்ஸை நீங்கள் ஜென்ரேட்டே பண்ண முடியும். ஸோ திரும்ப என்னோட டேஷ்போர்டுக்கு நான் போகிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லீட் ஜென்ரேஷன் கோல் வந்து இல்லை. ஸோ இது எங்கே வரும் அப்படின்னா நீங்கள் லீட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சர்ச்சில் லீட் ஃபார்ம் சப்மிஷன் அப்படின்ற ஒரு கோல் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். ஸோ ஒவ்வொரு கேம்பெயினுக்குமான கோல் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே நீங்கள் ஒரு டைம் செலக்ட் பண்ணி செக் பண்ணிக்காங்க. ஸோ அதே மாதிரி நான் பிராண்ட் அவேர்னஸ் அண்ட் ரீச்சை கிளிக் பண்ணுறேன். அதில் டிஸ்பிளே கிளிக் பண்ண அப்படின்னா எந்த ஒரு கேம்பெயின் சப் டைப்பும் வராது, அதே மாதிரி கோலும் வராது. ஏன்னா இது டைரெக்டாக உங்களுடைய ஆடை பார்ட்னர் நெட்வொர்க்ஸில் இருக்கிற வெப்சைட்டில் டிஸ்பிளே பண்ணதான். இதுக்கு நீங்கள் எந்த ஒரு கோலும் செட் பண்ண முடியாது. அதே மாதிரி
கிரியேட் கேம்பெயின் வித்தவுட் கோல் கைட்லைன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்க எல்லா கேம்பெயின் டைப்ஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சர்ச், பர்ஃபார்மன்ஸ், மேக்ஸ், டிஸ்ப்ளே இந்த மாதிரி எல்லா டைப்புமே லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ நான் சர்ச் செலக்ட் பண்றேன் அப்படின்னா இங்க வெப்சைட் டிராஃபிக் கேம்பெயினை ரன் பண்ண முடியும், ஃபோன் கால்ஸ் ஆட் ரன் பண்ண முடியும், அதே மாதிரி ஆப் இன்ஸ்டாலேஷன் ஆட் ரன் பண்ண முடியும். ஸோ இந்த டைப்பை நம்ம சூஸ் பண்ணும்போது எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம நம்மளுடைய கேம்பெயின்கான ஆப்டிமைசேஷனை நம்மளால பண்ண முடியும். ஸோ இந்த கேம்பெயின் டைப்ஸ் எல்லாமே நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் ஒன் பை ஒன்னா ரன் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோ ஒரு ஃபண்டமெண்டல் வீடியோ அப்படின்றதுனால இதுல பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு கேம்பெயினை கிரியேட்டே பண்ண போறேன். ஏன் அப்படின்னா நான் இதெல்லாம் சொல்லாம ஒரு கேம்பெயினை கிரியேட் பண்ண அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப்சைட் டிராஃபிக் கேம்பெயினை ரன் பண்றேன் அப்படின்னா அதுக்கு 30 to 45 மினிட்ஸ் வந்து டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணா மட்டும்தான் அந்த கேம்பெயினை உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுவே நான் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்றேன் அப்படின்னா அப்போ மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளவே அந்த கேம்பெயினை நான் கிரியேட் பண்ணிடுவேன். இது உங்களுக்கு ஈஸியாகவும் புரியும். ஸோ நீங்கள் ஒரு ஜாப் சீக்கராக இருக்கீங்க அப்படின்னா அப்போ ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதில் தான் உங்களுடைய கொஷின்ஸ்க்கான எல்லா ஆன்சருமே இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு கூகுள் ஆட்ஸில் இருக்கிற கேம்பெயின் டைப்ஸ் என்னென்ன அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.